ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீட்டு சமையல். இன்றைக்கி வந்து கறி சுவையில் சுவையான முட்டை கறி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ இதில் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். ஸோ அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். அப்போ தான் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்குறேன். சேர்த்துட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் வந்து தக்காளி பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியை வந்து அரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. மீடியம் லெவல் ஹீட்டில் வச்சே குக் பண்ணுங்கள். தக்காளி வந்து நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா வந்து பார்த்திங்கன்னா நான் சிக்கன் மசாலா வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து கடையில் வாங்கின மசாலா தான் நம்ம சேர்க்க போகிறோம். நீங்கள் வந்து வீட்டில் அரைச்ச மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மல்லித்தூள், அப்புறம் மிளகாய்த்தூள், கரம் மசாலா இது கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சிக்கன் மசாலா வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது வந்து நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 5 முட்டை நான் வந்து இதில் உடைச்சி அப்படியே ஆட் பண்ணுறேன். ஸோ உடைச்சி அப்படியே இதில் ஊற்றிடுங்க. இதை வந்து கிண்டக்கூடாது, அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ண விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை லைட்டாக நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்குறதுக்கு தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பியும் மூடி வச்சுருங்க. இந்த டைமில் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மூடி வச்சுட்டு திரும்பியும் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு உங்களுக்கு ரெடியாக இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த முட்டைக்கறி வந்து பார்த்திங்கன்னா சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.